போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெட் ஜெயன்ட் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரம் இல்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில். உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப காலி பண்றோம். நினைச்சிருக்கீங்க நமக்கு எல்லாம் செய்வான் அப்படின்ட்டு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எனக்கு சார் கிட்ட இருந்தா போதும் சாவர வரைக்கும் சொல்றீங்கல்ல, அது கூட இல்லாம போயிடும். ஒரு தடவை ஃபுல்லா நம்ம இன்ட்ரெஸ்ட்காக இருக்க மாதிரி இருப்பாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்காக இதையே காலி பண்ணணும்னு பார்ப்பாரு. 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா தாவேகா நிர்வாகி கஞ்சா கேஸில் கைதுன்னு உங்க தலைவர் எப்படின்னா அவருக்கு எல்லாம் உண்டு அப்படின்ட்டான். டக்குன்னு ட்ரை பண்ணாரு மேடம் வச்சு. அவங்க அதுக்குள்ள எல்லாம் நான் வர மாட்டேங்க அனுப்புறாரு. அவர் வீண் அமிச்சா அதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் சார்னாரு. என்ன இதுல மாட்டியிருக்காரு என்ன தெரியல. 2026 சட்டமன்ற தேர்தல்தான் இலக்கு என அறிவித்து அரசியல் களத்திற்கு வந்த விஜயின் தமிழக வெற்றி கழகம் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருகிறது. அரசியலில் கால் பதித்த நடிகர் விஜய்க்கு பக்கபலமாக இருப்பது அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த். தன்னை எப்போதும் ஆக்டிவாக காட்டிக்கொள்ளும் அவரை சுற்றியே தொண்டர்கள் எப்போதும் மொய்த்துக் கொண்டிருக்கின்றனர். அக்டோபர் மாதம் கட்சியின் முதல் மாநில மாநாட்டை நடத்திய நடிகர் விஜய் அதன் பிறகு எந்த ஒரு அரசியல் நிகழ்விலும் தலை காட்டவில்லை. தலைவர்களின் பிறந்த நாளுக்கு வீட்டிலேயே புகைப்படத்திற்கு மரியாதை செய்வது, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக செல்லாமல் அங்குள்ளவர்களை தனது பனையூரில் உள்ள அலுவலகத்திற்கு வரவழைத்து நலத்திட்டங்களை வழங்கியது என எல்லாமே விஜய்க்கு விமர்சனங்களே பெற்றுத்தந்தது. அதே போல அரசை கண்டிக்கும் சம்பவங்களில் ட்விட்டரில் மட்டுமே கோலோச்சி வருகிறார். இதனிடையே தமிழக வெற்றி கழகத்தின் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தின் செயல்பாடுகளை கண்டித்து பேசிய அதிர்ச்சி ஆடியோ வெளியாகி தொண்டர்களை விழிபிதுங்க வைத்தது. கடந்த 2016ஆம் ஆண்டு தனது வியூகத்தின் வாயிலாக மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்ற கோஷத்தை முன்வைத்து அன்புமணியின் பெயரை பட்டி தொட்டியெங்கும் கொண்டு சேர்த்ததில் ஜான் ஆரோக்கியசாமிக்கு முக்கிய பங்கு உண்டு. அதாவது சமீபத்தில் வெளியாகியுள்ள ஆடியோ ஒன்றில் பேசிய ஜான் ஆரோக்கியசாமி கட்சியின் கட்டமைப்பை ஆனந்தின் செயல்பாடுகள் உடைக்கிறது. ஆனந்த் ஒரு விஷயத்தை கூறாமல் அது வெளியே செல்லப்போவது இல்லை. முதல்வர் வேட்பாளர் விஜய் என்றால் அவரை மையப்படுத்தியே அனைத்தும் நடத்தப்பட வேண்டும். ஆனால் புஷி ஆனந்தின் செயல்பாடுகள் இங்கு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அவரை மையப்படுத்தி நடக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது கோமாளி கூட்டங்களை கட்சிக்குள்ளே விட்டால் எப்படி? 30% வாக்குகள் வாங்கும் அளவுக்கு நான் வேலை பார்த்து வருகிறேன். ஆனால் இப்படியே போனால் 2% வாக்குகள் கூட தேராது என அந்த ஆடியோவில் பேசப்பட்டுள்ளது. இந்த ஆடியோ விவகாரம் கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்போது மீண்டும் ஜான் ஆரோக்கியசாமி தாவேகா நிர்வாகியுடன் பேசும் ஆடியோ வெளியாகி இருக்கிறது. அந்த ஆடியோவில் அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருங்க, யாரையும் நம்பி சாருக்கும் கட்சிக்கும் எதுவும் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. புஷி ஆனந்துக்கு புதுச்சேரி முதலமைச்சராக ஆசை இருக்கு. விஜய் சாருக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு. சார் கடைசியா மேடம் அப்ரோச் பண்ணாரு, ஆனா அவங்க கட்சி விஷயத்துல வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க என முக்கிய விஷயங்கள் பேசப்பட்டுள்ளது. தற்போது அந்த ஆடியோவில் ஜான் ஆரோக்கியசாமி குறிப்பிடும் அந்த மேடம் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அரசியல் களத்திற்கு வந்த விஜயின் தமிழக வெற்றி கழகம் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வரும் நிலையில் இந்த ஆடியோ விவகாரம் தொண்டர்களை சோர்வடைய வைத்துள்ளது. 16, 19, 21 இப்போ 24 இந்த இதுவுமே கடைசியா அவர் கையில எடுத்த ஆயுதம் மேடம். ட்ரை பண்ணாரு மேடம் வச்சு. அவங்க அதுக்குள்ள எல்லாம் நான் வர மாட்டேன்னு அனுப்புறாரு. தெரியல, நான் என்ன பண்ண முடியும் சார்? அவர் வீண் அமிச்சா அதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் சார்னாரு. இன்டெல் கிட்ட கேர்ஃபுல்லா இருங்க. உங்களை பயன்படுத்தி அவன் இது பண்ணிட்டு உங்களை எப்ப தேவையோ அப்ப காலி பண்றான். நினைச்சிருக்கீங்க நமக்கு எல்லாம் செய்வான் அப்படின்ட்டு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீ உங்களுக்கு எது முக்கியம்னு சொன்னீங்க? எனக்கு பாண்டி சிஎம் ஆகுறது, இங்க வந்து இதாகணும் அதாகணும். எனக்கு சார் கிட்ட இருந்தா போதும் சாவர வரைக்கும் சொல்றீங்கல்ல, அது கூட இல்லாம போயிடும். உண்மையா தான் நடக்கும். அது கூட இல்லாம போயிடும். பாத்துக்கோங்க. நீங்க எந்த காரணத்தை கொண்டும் அவங்கள நம்பி சாருக்கோ பார்ட்டிக்கோ எந்த ஒரு இதுவும் பண்ணாதீங்க. அதை நீங்க வருத்தப்படுவீங்க ஃபியூச்சர்ல. இப்போதைக்கு நல்லா இருக்கும், ஐயோ நமக்கு எல்லாம் பண்றாங்க எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு. அவங்க இது கொத்தும் போது கொத்திடுவாங்க அப்படின்னு. அவர் இவர் ஒரு ஹென்ச்மேன் மாதிரி பாக்குறாரு, ஒரு அடியாள் மாதிரி பாக்குறாரு. அது ஒருத்தம் இல்லையா சார், லெஃப்ட் ரைட்டு எல்லாம் அப்படின்ற ஒரு இது. இவர் சார்னா எந்த தைரியத்தில் அவர் என்ன சொல்றாரு? சார் நீங்க என்னது சொல்றாரு சார், நீங்க இந்த இதெல்லாம் பார்த்து சீக்கிரமா டைமுக்கு முடியுங்க சார். அப்படி இல்லைன்னா நீங்க என்கிட்ட சொல்லுங்க சார், நான் சார்கிட்ட பேசிக்கிறேன் சார் அப்படின்றாரு. என்னமோ நம்ம முடிக்காம இப்போ இவர் முடிக்க கூடாதுன்னு இருக்கிற. இன்னொன்னு அவர் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி சார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இதுவாக இருப்பார், ஒரு தடவை ரொம்ப இதுவாக இருப்பார். நீங்கள் அவரை புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு தடவை ஃபுல்லாக நம்ம இன்ட்ரெஸ்ட்காக இருக்க மாதிரி இருப்பார்,
அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்காக இதையே காலி பண்ணணும்னு பார்ப்பாரு. டியூவல் இது அவர் என்ன இதுல மாட்டியிருக்காரோ என்ன தெரியல. பாண்டி சார் அவரோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டாப்லையே, அவன் சொல்லிக்கிறான், நான் டீ டோட்டலர், எனக்கு எந்த பழக்கம் கிடையாது அப்படின்னாரு. இவரு உங்க தலைவர் எப்படின்னா அவருக்கு எல்லாம் உண்டு அப்படின்ட்டான். டக்குன்னு அவரு டக்குன்னு வாயில வந்துச்சு, அவருக்கு எல்லாம் உண்டு அப்படின்ட்டான். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி, 6 மாசத்துல இந்த வீடியோஸ் எல்லாம் ஒரு ஷேர் பண்றோம்ல, அதெல்லாம் ட்ராக் ஆகுமா அப்படின்னு கேட்டாரு. எதுக்கு சார் கேட்குறீங்க? இல்ல சும்மா கேட்டேன் சார் அப்படின்னு. பாருங்க, நான் அவரையும் அலர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஜிஎஸ் தானே, எந்த டே சாரோட பிராண்டு தானே, அவரு சார் கூட இருக்கவர் தானே. சுற்றி இருக்கிறவங்கள டேமேஜ் பண்ணாதீங்க, சாபட்டாச் பண்ணாதீங்க. எங்க நடக்குது? நான் எந்த ஸ்ட்ராட்டஜி சொன்னாலும் சார்கிட்ட அங்க போயிடுது. எனக்கு இதுதான் பிரச்சனை. எப்படி சொல்றது அவர்கிட்ட? நம்ம யாரும் சொல்ல முடியாது. காஸ்ட் சென்சஸ் போயிடுச்சு. இப்போ மாநாடோட ஸ்ட்ராட்டஜி சொன்னேன், இஷ்யூவை தான் இவர் ப்ரைமரியாக கான்சென்ட்ரேட் பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணுறோம். தென் நான் தான் சொன்னேன்ல, 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா தாவேகா நிர்வாகி கஞ்சா கேஸில் கைதுன்னு வருது. நான் ட்ரக் கேஸை ட்ரக் இஷ்யூவை நம்ம எடுக்கணும், பெரிய இஷ்யூக்கு போயிட்டுருக்கு அப்படின்றேன். ஓ, நீ இதை தான் எடுக்க போறியா? அப்போ மொத்தத்தையும் மேலேயே திருப்பிடுறோம். அது எப்படி போச்சு? நானும் அவர் பேசுகிறோம். சார் போய் உதயிட்டியோ வேற எங்கேயும் சொல்ல மாட்டாரு. எப்படி போச்சு சொல்லுங்க. அதுக்கடுத்து இன்னொன்று, கிளைமேட்டு தான் இப்போ பெரிய பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை டெவஸ்டேட்டிங்காக இருக்குது. மழை டைமில் வெயில் டைமில் மழை வரும்போது என்ன, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் டீம் ஜப்பான் அனுப்புகிறாங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்டடி பண்ணிட்டு வருது. இவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? டீம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் டீம் இங்கே போகிறாங்க. அப்போது நீ இதெல்லாம் பண்ணுறது, நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் காலி பண்ணுறது. இப்போ எப்படி வார் வேஜ் பண்ணுவீங்க? அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.